வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேகன்சியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 968 வேகன்சியோட நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது விட்டுருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 968 ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி தான் நமக்கு இதில் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகுறவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் பணி அமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நம்ம இந்த மாதம் 28ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18/4/2024 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்சி நியூ லான்ச் பண்ணியிருக்கிற GOV அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். எஸ்எஸ்சி ஓல்டு வெப்சைட்டில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்திருக்காது. நீங்கள் எஸ்எஸ்சி நியூ வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் அதில் நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுற வரை நம்ம வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ், அதாவது 938 வேக்கன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் 438 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிஷியன் அந்த இதுக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் 37 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவிலில் பார்டர் மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியரில் மெக்கானிக்கலுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் 12 வேக்கன்சியும், சிவிலில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு 120 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கல் சென்ட்ரல் பப்ளிக் வேர்ட்ஸில் நமக்கு 121 வேக்கன்சியும், சிவிலில் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்கர்ஸில் 217 வேக்கன்சியும், சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் எலக்ட்ரிஷியன் அதில் 2 வேக்கன்சியும், வாட்டர் அண்ட் பவர் ரீசர்ச்சில் சிவிலில் 3 வேக்கன்சியும், மெக்கானிக்கல் நாவலில் நமக்கு 3 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கல் நாவலில் 3 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெயிலில் 2 வேக்கன்சியும், சிவிலில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெயிலில் 2 வேக்கன்சியும், சிவில் மினிஸ்ட்ரி இன்ஜினியர் சர்வீஸில் நமக்கு இன்னும் வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணலை. நமக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர், அதாவது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலில் மினிஸ்ட்ரியில் நமக்கு இன்னும் வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணல. நீங்கள் அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவிலில் நேஷ்னல் டெக்னிக்கல் 6 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இன்ஜினியர்லேயே 16 டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 16 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18/4/2024 இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவில் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அது 3 இயர் கோர்ஸாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த எல்லா ஜாப்பையுமே பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 இயர்ஸ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் நீங்கள் டிப்ளமா கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் டிப்ளமா மட்டும்தான் முடிச்சிருக்கேன் 3 இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு.
நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 18/4/2024 படி தான் இந்த ஏஜ் லிமிட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க நமக்கு. எல்லா இதுக்குமே நீங்கள் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 30 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SC/ST கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகரியில் வந்து 33 வயசு வரைக்கும், பிடபிள்யூபி ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும், நீங்கள் பிடபிள்யூபியில் வந்து SC/ST கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 45 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 43 வயசு வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள், இந்த SC/ST கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூபியில் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே பிடபிள்யூபியில் SC/STயில் வந்து 45 வயசு வரைக்கும், ஓபிசியில் வந்து 43 வயசு வரைக்கும் நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளியரான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து சேலரி வந்து ஃபஸ்ட்டு வந்து 35,400லேருந்து நமக்கு வந்து 1,12,000 வரை வந்து நம்ம சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். அது வந்து 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 அப்படிங்கிற 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2லேயுமே நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இந்த எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு எங்கெங்கே அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி இந்த மாவட்டங்களில் தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து இந்த SSC JEE எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் நியர்பை ஸ்ட்ரீட்டை கொடுத்துக்கலாம். இல்லை நான் இந்த ஸ்டேட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதிலேயே இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிலபஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான சிலபஸ் வந்து நாங்கள் எடுத்து தருவோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேளுங்க. இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் BWB கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. இல்லை நீங்கள் அதர் கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் 100 ரூபா பே பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு கட்ட முடியும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆஃப்லைன் மோட்லேயே இந்த பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்மளால் ஆஃப்லைனில் வந்து கட்ட முடியாது, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் கட்ட முடியும். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது UPI ஸ்கேனர் வச்சுருந்தீங்கனாலும், அதாவது ஜிபேயில் கூட நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பற்றின டவுட்ஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணப்படும். வேறு எதுவும் எக்ஸாமுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுக்கான டீட்டெயில் வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணியிருப்போம். ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.